நம்ம இன்னைக்கு நம்ம அதே வசனத்துல இருந்து பார்க்க போறோம். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனா இரு. அப்ப நாம தேவனை சந்திக்கும்படியா ஆயத்தப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கு. இன்னைக்கு நம்ம ரூத்தை வச்சு பார்க்க போறோம். ரூத்தை வச்சு எப்பவும் போல ஒரு 3 காரியத்தை பார்க்க போறோம். அப்ப ரூத்துட்ட இருந்து நாம என்ன காரியம் கத்துக்கணும், அதை எப்படி கத்துக்கணுங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதலாவது ரூத்தினுடைய சரித்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் ஒரு சில காரியங்கள் பிராக்டிக்கலா சேர்த்து வந்து சொல்ல முயற்சி பண்றேன். சரியா? முதல்ல ரூத்துட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னா, அது முதல் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, அதற்கு ரூத்து, நான் உம்மை யார்கிட்ட சொல்றாங்க? நகோமி, அவங்களுடைய மாமியார் கிட்ட வந்து சொல்றாங்க ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா இந்த மாமியார் என்ன சொல்றாங்க, மாமியாருனுடைய ஹஸ்பண்ட் இறந்துருவாங்க, அதாவது ரூத்தினுடைய மாமனார் இறந்துருவாங்க, ரூத்தினுடைய கணவர் இறந்துருவாங்க, ரூத் அந்த கணவருடைய சகோதரனுடைய சகோதரனும் இறந்துருவாங்க, அவங்களும் விதவையா இருப்பாங்க இல்லையா? அப்போ இந்த நகோமியை சொல்றாங்க 11வது அதிகாரத்துல, என் மக்களே நீங்கள் திரும்பி போங்க, என்னோட ஏன் வர்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு முன்னாடியும் 15வது வசனத்துல சொல்றாங்க, உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே நீயும் உன் சகோதரியின் பிறகு திரும்பி போ அப்படின்னு சொல்ல. அப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து இளம் விதவைகள் இல்லையா? இந்த பிள்ளைங்களை நீங்க உங்க ஊருக்கே போங்க, வேற ஏதாவது கல்யாணம் பண்ணி நீங்க குழந்தெல்லாம் பெற்றுக்கிட்டு நீங்க சந்தோஷமா இருங்க, வேற ஒரு லைஃபை பாருங்க அப்படின்னு சொல்லும் போது ரூத் என்ன சொல்றாங்க, அதை பத்தி இனிமே என்கிட்ட பேசாதீங்க. அடுத்து சொல்றாங்க, நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்ட்டு சொல்றாங்க. நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே இல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஓகே. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதை நம்ம கம்பேரிட்டிவ் ஸ்டடி மாதிரி நம்ம வந்து சேர்த்து படிக்க போறோம். ஏன்னா இந்த வேத புஸ்தகம் இது ஒரு ரகசியம் நிறைஞ்ச புஸ்தகம். தேவன் வந்து அதை வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி வந்து கொடுக்க முடியாது இல்லையா? பரலோக காரியம் அது பார்க்காத விஷயமா இருக்கும், யாரும் இது வரைக்கும் பார்த்ததில்லை. கிறிஸ்து இயேசு மட்டும்தான் பரலோகத்துக்கு வானத்துல இருந்து இறங்கி வந்து திரும்பவுமே பரலோகத்துக்கு போனவர் அவர் ஒருத்தர் தான், பிதாவினுடைய வலது பாரிசத்தில். வேற ஒரு மனுஷங்களும் மனுஷனா பிறந்த யாருமே பார்த்ததில்ல. அப்போ அந்த காணாத நித்திய ஜீவனை குறித்து உலக மனுஷங்கள்கிட்ட சொல்ல முடியாது இல்லையா? அப்போ தேவனை விரும்பி அவரை வாஞ்சிச்சு அவரோடு இருக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு அதை பத்தி வந்து சொல்லி கொடுப்பார். இப்ப நம்மளாம் அது அதுக்காக தான் வந்திருக்கோம் இல்லையா? இப்ப நமக்கு அவர் வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு விருப்பப்படுறார் இல்லையா? அப்போ இது கொஞ்சம் ரகசியமா இருக்கும். அது ரகசியத்தை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்காரோ அவங்களுக்கு வெளிப்படுத்துவார் இல்லையா? இப்ப நம்ம வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் பிள்ளைங்கள்ட்ட சொல்றது இல்லை, அப்படிதானே? பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சுத்தமா சொல்ல மாட்டோம் இல்லையா? நம்ம பிள்ளைங்கள்ட்ட நிறைய விஷயம் மறைச்சு வைக்கும்போது, ஏன்னா அந்த பிள்ளைங்க அந்த அளவுக்கு பக்குவப்படாது இல்லையா? அப்போ அப்படி இருக்கும்போது தேவன் வந்து, அதாவது ராஜாக்களுக்கு ரகசியத்தை காத்து கொள்றது அது ரொம்ப ப்ரீஷியஸா இருக்கு. நீதிமொழி சாலமோன் எழுதுறாரு இல்லையா? அப்போ நீங்க அதை புரிஞ்சுக்கணும். சரியா? இந்த இடத்துல நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, நகோமிட்ட இவங்க சொல்றாங்க, அதாவது நகோமியை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், இவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரூத்துட்ட இருந்த முதல் விஷயம் நம்ம கத்துக்கிறது என்னன்னா, அந்த என்ன சொல்றது, ஐக்கியமா இருக்கிறத, ஐக்கியத்தை நம்ம கத்துக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எதுல ஐக்கியமா இருக்கணும்? முதல்ல நம்ம எதுல ஐக்கியமா இருக்கணும்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சபையில, நமக்கு சபையில தான் போதிக்கிறாங்க இல்லையா? சபை, அதாவது சர்ச். நீங்க போற சர்ச்ல ஃபர்ஸ்ட் நீங்க ஐக்கியமா இருக்கணும். நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்கன்னா அந்த சர்ச்ல நீங்க ஐக்கியமா இருக்கணும். அதாவது ரெகுலரா அதுல இருக்கிற எல்லா கூடுகையிலையும் கலந்துக்கணும், அந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க சர்ச்ல ஐக்கியமா இருக்கணும். ரெண்டாவதா நீங்க எதுல ஐக்கியமா இருக்குன்னா, தேவனுடைய வார்த்தையில ஐக்கியமா இருக்கணும். ஹல்லேலூயா. ரூத் இப்போ நகோமிட்ட இருந்து எந்த பலனுமே இவங்களுக்கு கிடைக்கல இல்லையா? கிடைக்காது, அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களே என்ன சொல்றாங்க, அதாவது என்ன கசப்பாக்கிட்டார் அப்படின்ட்டு. அவருடைய லைஃப் யோசிச்சு பாருங்களேன், புருஷன் போயாச்சு, பிள்ளைங்க இறந்தாச்சு,
இப்போ மருமகள்களை இவங்க தான் பொறுப்பு, இவங்களால பாத்துக்க முடியாதுங்கிறனால அவங்கள திரும்பி போன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு ஒரு பிள்ளை அந்த ரூத் மட்டும் விட்டு போக மாட்டேன்னு சொல்லுது. இவங்களால எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தா இப்போ இந்த 2026ல உள்ள சர்ச்சஸும் அதே நிலைமை தான் இருக்கு. இப்போ தேவனுடைய கிரியைகளை பெருசா சபைகளுக்குள்ள பார்க்க முடியல. அதாவது கைவிடப்பட்ட நிலைமையில தான் இருக்காங்க. ரூத்துங்கிறது சபைக்கு சமானம். சபை மீன்ஸ் நீங்களும் நானும் தான் தேவன் வாசம் செய்யற ஆலயமா இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நாம எப்படி ஐக்கியமா இருக்கணும்ட்டு இல்லையா? இப்போ நான் ரூத் நகோமியோட ஐக்கியமா இருந்தது போல நீங்க போற சர்ச்ல ஐக்கியமா இருக்கணும். ஆனா சர்ச்சில் இருந்து உங்களுக்கு வந்து பெருசா எந்த பிரயோஜனமுமே வராம இருக்கலாம். ஏன்னா வந்து இப்போ முக்கியமா பெந்தகோஸ்த சபையில வந்து ஏழைகளுக்கு உதவுறதெல்லாம் வந்து ரொம்ப மட்டமா போயிடுச்சு. பெருசா எதுவும் பண்றது இல்லை. அதே மாதிரி இப்போ சர்ச்சில் இருக்கிற விதவைங்க, கைவிடப்பட்டவங்க, அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ற சப்போர்ட் பண்றதெல்லாம் கூட இல்லவே இல்லை. நான் நிறைய இப்போ இங்க கன்னியாகுமரியிலயும் நிறைய பார்த்துருக்கேன் இல்லையா? அது குறிப்பா இந்த பெந்தகோஸ்த சபையில அது வந்து செய்யறது இல்லை. சரியா? சிஎஸ்சி பண்றாங்க, ஆர்சி வந்து அவங்க எப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க அந்த சேவை மனப்பான்மையில அவங்க மினிஸ்ட்ரி அப்படிதான் போகும். சிஎஸ்சியுமே வந்து மிஷினரி ஊழியங்கள், அது அந்த சிஎஸ்சியில் இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ் பொறுத்து. சரியா? ஏழையா இருக்கவங்களுக்கு வீடு கட்டவோ இல்லை வந்து கல்யாணமோ இல்லை பிள்ளைங்க படிப்போ அது இது வந்து நிறைய பண்றாங்க சிஎஸ்சியில் கூட. சரி, ஆனா இதுல இப்படி இருக்கா? நான் என்ன சொல்றேன், உங்க சபை உங்களுக்கு எதுவுமே செய்யலனா கூட முதல்ல நீங்க இந்த ரூத் நகோமியோட ஐக்கியமா இருந்தது போல நீங்க ஃபர்ஸ்ட் உங்க சர்ச்ல ஐக்கியமா இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ ரெண்டாவதா தேவனுடைய வார்த்தையில சொல்றேன் இல்லையா? அப்போ தேவனுடைய வார்த்தையிலனா இப்ப நமக்கு எல்லாருக்கும் பைபிள் வாசிக்க தெரியும். வாசிக்க தெரியலனா கூட நமக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு மொழி இருக்கு இல்லையா? அந்த மொழி நமக்கு புரியறதுக்கு உதவி செஞ்சிருக்காரு. காது கேட்கும் நம்ம எல்லாருக்கும், நமக்கு அது புரியறதுக்கு நல்லபடியான மூளையில ஒரு வளர்ச்சி கொடுத்துருக்காரு. அப்போ நமக்கு தெரிஞ்ச மொழியில இந்த பைபிளை நீங்க ஒண்ணு வாசிங்க, இல்ல அந்த வசனத்தை கேளுங்க. போன் ஆப்ல வந்து ஆடியோ பைபிள் இருக்கு, அதை நம்ம வாசிக்க சொல்லி கேட்கலாம். இல்லை பெரியவங்களா இருந்தீங்க, மொபைலில் யூஸ் பண்ண தெரியாதுன்னா பேர பிள்ளைங்க அந்த மாதிரி கூப்பிட்டு ஒரு 2 அதிகாரம் வாசிடான்னு சொல்லி கேட்கலாம். கேட்டுட்டு அதை அப்படியே மெமரைஸ் பண்ணலாம். வசனத்தை தியானிக்கிறது, அதையே குறித்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நாம அந்த வசனத்தின்படி நடக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அப்போ ரெண்டாவது நம்ம எதுல ஐக்கியமா இருக்கணும்னா அவருடைய வார்த்தையில ஐக்கியமா இருக்கணும். யாரு? கிறிஸ்து இயேசுவனுடைய வார்த்தையில. இப்போ கிறிஸ்து இயேசுவனுடைய வார்த்தையிலன்னு வரும்போது பழைய ஏற்பாடு காலம் முடிஞ்சு போச்சு இல்லையா? பழைய ஏற்பாடு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். எபிரேயர் 7ல 18-19 வசனம் வாசிங்க. முந்தின கட்டளை, அதாவது நியாய பிரமாணத்தை குறித்து சொல்றாரு. அந்த முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதா இருந்தது. அதாவது யூஸ்ஃபுல்லா இல்ல, அது ஒரு பிரயோஜனம் இல்லாம இருந்தது. எது? பழைய கட்டளை நியாய பிரமாணம். ஒண்ணு பலவீனமா இருந்தது, ஸ்ட்ராங்கா இல்ல. ரெண்டாவது அது யூஸ்லெஸ்ஸா இருந்தது. மூணாவது அடுத்த வசனம் சொல்லுது நியாயப்பிரமாணம் ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை. அதாவது அது எதையுமே செஞ்சு முடிக்கல, அப்படி எதையுமே ஃபுல் ஃபிளெஜ்டா செஞ்சு முடிக்கல அப்படின்னு சொல்லுது. இப்போ தீமோத்தேயு 1:8 வாசிக்கலாம். அப்ப நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டது, யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி 1:8 நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் 9வது வசனம் எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரர்களுக்கும் அடங்காதவர்களுக்கும் போதுமா? அப்போ 1:9 படி தீமோத்தேயுக்கு சொல்றதன்படி இந்த நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா பாவிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வசனம் நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். 1:9 இருக்கு, 1 தீமோத்தேயுல. சரியா? அப்போ அந்த நியாயப்பிரமாணம் பாவிகளுக்கு. அவங்க இப்போ பவுல் ரோமருக்கு எழுதும் போது எழுதுறாரு, அந்த நியாயப்பிரமாணத்தின் வண்ணமா நான் பாவின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நியாயப்பிரமாணம் இல்லைன்னா இது பாவம்,
எனக்கு தெரியாது, நான் அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்ப நியாயப்பிரமாணத்தினால பாவத்தை அறிகிற அறிவு எனக்கு வந்தது அப்படி சொல்றாரு இல்லையா. அப்போ நியாயப்பிரமாணம் நல்லதுதான், எது பாவம்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய. ஆனா இப்போ நீங்க அவருடைய வார்த்தையில நிலைச்சிருக்கணும்னா நியாயப்பிரமாணத்துல இல்ல, புதிய ஏற்பாடு மொத்தத்துல வந்து மாறிடுச்சு. பழைய ஏற்பாடுல தான் ஓய்வு நாள்னு இருந்தது. ஓய்வு நாள் பழைய ஏற்பாடுல இருந்தது. புதிய ஏற்பாடுல எல்லா நாளுமே, இப்போ அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல கடைசியில் பார்க்கும்போது அனுதினமும் சபையில சேர்த்துட்டு இருந்தாங்கன்னு இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளுமே சர்ச்சை நடந்தது, ஒவ்வொரு நாளுமே விசுவாசிகள் வந்து சேர்த்து கொள்ளப்பட்டு இருந்தாங்க, ஒவ்வொரு நாளுமே ஞானஸ்தானம், ஒவ்வொரு நாளுமே வந்து அவர்கள் அப்பம் பிட்டு அந்யோன்யத்துல ஐக்கியமா இருந்தாங்கன்னு இருந்தது, எல்லா நாளுமே இல்லையா. அப்போ புதிய ஏற்பாடு வந்து 7 நாளுமே நமக்கு ஆராதனை இருக்கணும், துதிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ அதுக்கு நம்ம கீழ்பட்டிருக்கணும். ஞாயிறு தான் சர்ச்சுக்கு போகணும், ஞாயிறுனா ஐயோ சர்ச்சுக்கு போகணும் வசனத்தை கேட்கணும்னு இல்லாம நீங்க டெய்லியுமே வசனத்தை வாசிக்கணும், அதன்படி நடக்கணும், துதிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவரோட வந்து நம்ம ஐக்கியமா இருக்கணும் இல்லையா. இப்போ பழைய ஏற்பாடுல வந்து தசம பாகம் இருக்கு, புதிய ஏற்பாடுல பழைய ஏற்பாடுல காணிக்கை இருக்கு, அதாவது நம்மளுடைய உழைப்பினுடைய பலன் இல்லையா. அது நம்ம விதைக்கிறதா இருக்கட்டும், நம்ம கூட அந்த கிருஷி அது இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த விளைச்சல்ல உள்ளதா இருக்கட்டும், நம்ம பிள்ளைங்கள்ல உள்ளதா இருக்கட்டும், இல்ல பணத்தின் வழியாவா இருக்கட்டும், நம்ம கிட்ட இருக்கிற அந்த பலன்களை தேவனுக்குன்னு சொல்லி போய் காணிக்க கொடுப்பாங்க அந்த தேவ ஆலயத்துல. இப்ப புதிய ஏற்பாடுல நம்மளே காணிக்கையா கொடுக்க சொல்றாரு. ரோமர் 12:1 சொல்லிருக்கு, வாசிக்க வேண்டாம் சரியா, நம்மள ஜீவ பலியா ஆண்டவருக்குன்னு வந்து கொடுக்கணும் அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்போ அங்க மாறிடுச்சு இல்லையா. அப்போ கிறிஸ்துவனுடைய அந்த பிரமாணம் பழைய ஏற்பாடுல வந்து கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், தப்பு செஞ்சா தண்டனை. இப்போ நான் ஒருத்தனை கொன்னனா என்ன நீங்க கொல்லணும், இதுதான் வந்து பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுல கிருபை வந்துச்சு, புதிய ஏற்பாட்டுல மன்னிப்பு வந்துச்சு, புதிய ஏற்பாட்டுல அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால நம்ம எல்லாரையும் வந்து கொண்டு வந்துட்டாரு. ஹல்லேலூயா. அதாவது 2 மெத்தட் தான், வேற ஒண்ணுமே இல்லை. பழைய ஏற்பாடுல அவர் ஸ்ட்ரிக்டா வந்து என்ன சொன்னாரு, நீ இப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணு, அதனால நீ வந்து என்ன நீதிமான ஆயிடுவ, பரிசுத்தம் ஆயிடுவேன்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்தாரு. ஆனா அதுல வந்து ஜனங்க கீழ்ப்படியல. அப்ப என்ன பண்றாரு, இவர் கிருபையின்ல இது பண்றாரு, அதாவது அன்பின் பிரமாணம். இப்ப நம்ம இருக்கிறது அன்பின் பிரமாணம், கிருபையின் பிரமாணம்னு சொல்லலாம், இல்ல வந்து சுயாதீன பிரமாணம்னு இருக்குல்ல சொல்லலாம். இப்போ வசனத்தின்படி பார்க்கும்போது அப்போ நம்ம இந்த பிரமாணத்துல இப்படிதான் நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ இதுல வந்து நம்மளே ஆண்டவருக்கு கொடுக்கணும், நம்மளுடையது எல்லாமே வந்து ஆண்டவருடையது இல்லையா. இது எந்த வீடு எந்த இது அப்படி இல்லை, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியா நம்ம எல்லாத்தையும் ஆண்டவருக்குன்னு தான் அந்த தாட்டோட தான் இருக்கணும். ஏன் ட்ரெஸ், ஏன் பிள்ளைங்க, என்னுடைய வகை, அந்த எண்ணமே நம்ம ஒருத்தருக்கும் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவனுடைய சகோதரரா இருக்குமா எல்லாரும் ஐக்கியப்பட்டிருக்கணும் இல்லையா. ஹல்லேலூயா. அப்போ 2வதா அவருடைய வார்த்தையில நிலைச்சிருக்கணும்னா கிறிஸ்து இயேசுவனுடைய உபதேசத்துல இல்லையா. பழைய ஏற்பாடுல இப்போ என்ன சொல்றது, கட்டளைகள் கொடுத்திருக்காரு. அதுல முக்கியமா ஒரு கட்டளை, அதுல தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும்னு சொல்லி இருக்கும். புதிய ஏற்பாடுல யார் தாய் தகப்பன், பிதாவுனுடைய சித்தத்தை செய்யறவங்க தான் வந்து தாய் தகப்பனா இருக்காங்க. இப்ப நீங்க எல்லாம் தேவ சித்தத்தை கேட்கறீங்கன்னா என்னுடைய தாயும் தகப்பனும் சகோதரரும் நீங்க தான் இல்லையா. என்ன பயாலஜிக்கலா ஈன்றெடுத்த பெற்றோர்கள் அல்ல. அப்போ மாறுது, மொத்தத்திலேயே வந்து மாறுது இயேசு கிறிஸ்து. ஏன்னா அதன்படி அவங்க வந்து நல்லா இல்லை, அவங்க பரிசுத்தம் ஆகல, அவங்க வந்து அன்பா இல்லை. மெயினா அன்பை தான் அங்கேயே சொல்றாரு இல்லையா. இப்போ அவங்களுடைய அடிமைகள், அவங்களுடைய வேலைக்காரங்க இவங்களெல்லாம் சேர்த்துக்கோன்னு சொல்றாரு. ஏசாயா 58 உபவாசத்தை குறித்து சொல்லும் போது நீங்க எல்லாருக்கும் உதவி செய்யுங்க, தரித்திரரெல்லாம் வீட்டுல சேர்த்துக்கோங்கன்னு சொல்றாரு. அந்த அன்புங்கிற காரியமே அவங்கள்ட்ட இல்லை. அப்போ தேவனே மாம்ச வழியில வந்து அவர் சொல்லி கொடுக்குறாரு, பாவிகளை நேசிங்க, அவங்கள வந்து தண்டிச்சு ஒதுக்கிடாதீங்க, ஏன்னா இதை செய்யறது பிசாசுன்னு அவருக்கு தெரியும். அப்போ நீங்க பிசாசை எதிர்த்து நில்லுங்க, பாவத்தோட ஐக்கியப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு இயேசு கிறிஸ்து இல்லையா. பிசாசுக்கு எதிர்த்து நிற்க சொல்றாரு இல்லையா. எப்படி எதிர்த்து நிக்கணும், நம்ம கத்தியோட அப்படி கிடையாது, நீங்க அன்புல எதிர்த்து நிக்கணும். நீங்க பொறுமையில, ஆவியின் கனி இருக்கு இல்லையா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், நீடிய பொறுமை. இப்படி இருக்கும்போது பிசாசு நம்மள்ட்ட ஜெயிக்க முடியாது. நம்ம எமோஷனலா ஏதாவது ரியாக்ட் பண்ணோம்னா பிசாசு ஈஸியா ஜெயிச்சிருவான். அப்ப பிசாசு ஜெயிக்கணும்னா நம்ம நீடிய பொறுமையா இருக்கணும், சாந்தமா இருக்கணும், ஒரு கண்ணத்தால அரைஞ்சா இனி ஒரு கண்ணத்தையும் காட்டணும்.
அதுக்கெல்லாம் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு. இங்க வந்து இவனை என்ன அடிச்சாலும் வந்து இவன் வந்து சந்தோஷமா ஏத்துக்கிறான். ஏன்னா அன்பு சகலத்தையும் தாங்கும், எல்லாத்தையும் நம்பும், எல்லாத்தையும் விசுவாசிக்கும் இல்லையா? அப்போ நம்ம அந்த நீடிய பொறுமையோட இருக்கும்போது பிசாசு என்கிட்ட ஜெயிக்கவே முடியாது. எனக்கு எந்த ஆசையுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்களை குறிச்சோ வீடை குறிச்சோ எந்த ஆசையுமே இல்லைன்னா நான் எப்பவுமே சந்தோஷமா இருப்பேன். ஆண்டவர் துதிச்சு எப்படி தாவீது வனாந்தரத்துல துதிச்சுட்டு இருந்த மாதிரி நான் எப்பவுமே சந்தோஷமா இருப்பேன். அப்ப பிசாசு என்கிட்ட வரவே முடியாது. எனக்கு ஏதோ ஒரு இலக்கு இருக்கு, ஏதோ ஒரு டார்கெட் அடையிறதுக்கு பூமியில அதை யோசிக்கும் போதுதான் பிசாசு நமக்குள்ள இன்சிஸ்ட் பண்ண முடியும். ஏதாச்சும் விதைப்பான், கலைகளை விதைக்க முடியும். எனக்கு தான் உலகத்துல எதுவுமே வேண்டாம், நான் வந்து சாகணும்னு இருக்கேன், நான் தெய்வனோட இருக்கணும்னு விரும்புறேன், அவருடைய காரியத்தை தான் செய்யறேங்கிற இந்த எண்ணத்தோட இருக்கும்போது பிசாசு நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. இப்படிதான் நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும், ஆவியின் கனிகள் வழியா. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சு. அப்போ புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி தேவனுடைய வார்த்தையில நீங்க ஐக்கியப்பட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. முதல்ல எதுல ஐக்கியப்பட்டிருக்கணும்? நமக்கு உண்டான சபையில. ரெண்டாவது அவருடைய வார்த்தையில ஐக்கியப்பட்டிருக்கணும். மூணாவது இது வந்து எனக்கு அப்படிதான் உருவாகினார். மூணாவது எதுல ஐக்கியப்பட்டிருக்கணும்னா அது தேவனோட ஐக்கியப்பட்டிருக்கணும். இது எப்படின்னா, இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் சர்ச்சில் தான் இப்போ இயேசு கிறிஸ்துவ பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, பரலோக ராஜ்யத்தை குறிச்சு, இல்ல ஏதாச்சும் மனுஷங்க வழியா வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ உங்களுக்கு இந்த 2 பாயிண்ட் சேரும். மூணாவது பாயிண்ட் வந்து இப்போ ஒரு சிலர், ரொம்ப ரேரா ஒரு சிலருக்கு என்ன பண்ணார், தேவனே அவர் சொல்லி கொடுப்பார். அவர் வந்து நம்ம ஆவியில, நம்மளுடைய கனவு சொப்பனம் தரிசனத்துல நம்ம செவிகள் கேட்கும்படியா நம்ம இருதயத்துல இருந்து அவர் பேசுவார். எனக்கு அப்படிதான் பேசி அவர் யாருங்கிறத எனக்கு சொல்லி கொடுத்தாரு இல்லையா. தேவன் யாரு, நான் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கேன், என்னை எதுக்கு பூமிக்கு அனுப்புனேன், நான் என்ன செய்யணும், இந்த காரியத்தை ஒரு மனுஷருமே வந்து எனக்கு சொல்லி கொடுக்கல, தேவனே எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்போ நீங்க மூணாவது ஐக்கியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, தேவனோட ஐக்கியப்படணும். ஏன்னா அவர் வாசம் செய்யற ஆலயமா நாம இருக்கோம். இந்த சரீரம் அவர் வாசம் செய்யறது இல்லையா. எப்படி இந்த ரூத் நகோமியோட அங்க சொல்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க போகும் இடத்துக்கு எல்லாம் நான் போவேன் இல்லையா, நீங்க தங்குற இடத்துல நானும் தங்குவேன், உங்க ஜனம் என் ஜனம், உங்க தேவன் என் தேவன், நீங்க எங்க மறிச்சு அடக்கம் பண்ணப்படுறீங்களோ அங்கேதான் நானும் வந்து மறிச்சு அடக்கம் பண்ணப்படுறேன். எந்த அளவுக்கு ஒரு அன்பு இல்லையா. அதே போல நீங்க முதல்ல உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற சபையில ஐக்கியமா இருங்க. ரெண்டாவது தேவனுடைய வார்த்தையில, கிறிஸ்து இயேசுனுடைய உபதேசத்துல ஐக்கியமா இருங்க. மூணாவதா தேவனோட ஐக்கியப்படுங்க. இப்போ ஏன்னா இப்போ சபையில ஐக்கியப்பட்டிருக்கவங்க அவங்களுக்கு சபை வழியா தான் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஊழியர் வழியா, சபை வழியா இப்படிதான் அவங்களுக்கு வந்து தேவனை அறிஞ்சிக்க முடியும். அவங்க தேவனோட வந்து அதான் அந்த கனெக்ஷன் இருக்கா, தேவன் பேசுற சத்தம் பெருசா கேட்காது. ஆனா அதுக்கு வாஞ்சிக்கணும், அந்த நிலைமைக்கு நிச்சயமா நம்ம வரணும். என்கிட்ட பேசினாருன்னா பாவியா இருந்த என்கிட்ட பேசுறாரு, என்ன வழி நடத்துறாருன்னா உங்களெல்லாம் கண்டிப்பா வழி நடத்துவார். அதுக்குதான் தேவ ஆவியெல்லாம் வந்து கொடுத்துருக்கு இல்லையா. அப்போ நீங்க தேவனோட ஐக்கியப்பட்டிருக்கணும். அதே மாதிரி சபையில நம்ம ஐக்கியமா இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா. அப்போ அதுல ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு, நீங்க போற சபை சரியான சபையா அப்படின்னு. இப்போ நீங்க நார்மலா யோசிச்சு பாருங்க, ஒரு 5 வருஷம், குறைஞ்சது 3ல இருந்து 5 வருஷம் ஒரு சர்ச்சுக்கு போறீங்க. அந்த சர்ச்சுக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள எந்த மாற்றமுமே வரலன்னா அது உங்களுக்கு வச்சிருக்கிற சர்ச் இல்லை இல்லையா. இப்போ நான் எப்படின்னா 3 சர்ச்சுக்கு ஒரு சண்டே 3 சர்வீஸ் போவேன். மூணு சர்ச்சு 3 இடத்துல இருக்குது. எனக்கு வசனத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆரம்பத்துல தேவன் என்னை எடுத்துக்கொண்ட போது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல்ல, அதே மாதிரி எங்க கன்வென்ஷன், எங்க மெட்ராஸ்ல தான் எல்லா இடத்துலயும் எல்லா வாரமும் நடந்துட்டு இருக்கு மீட்டிங் எல்லாம். ஓடி 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 போவேன். எல்லாரும் திட்டுவாங்க. வசனத்தை அறிஞ்சுக்கணும்னு சொல்லி நிறைய தெரிஞ்சுப்பேன். நிறைய தெரிஞ்சுக்க எது பொய், எது மெய், எந்த சபை கரெக்டா இருக்கு, ஆண்டவருடைய அசைவாடுதல் இருக்கு, எதெல்லாம் வந்து தேவன் வந்து அங்க உலாவுறாருங்கிறது புரிய வச்சாரு, எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்போ நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணுங்கிற, அப்போ உங்களை உருவாக்காத சபை அதுல வந்து போய் யூஸ் இல்லை அப்படின்னு சொல்றேன் இல்லையா. இப்போ உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க ஃபுட்டு கொடுக்குறீங்க இல்லையா. அப்போ நீங்க சாப்பாடு கொடுக்கலன்னா அந்த பிள்ளை இங்க இருக்காது, அப்படிதானே, உங்க கூட இருக்காது. ஏன்னா பிள்ளைக்கு தேவையான ஃபுட்டு நீங்க தான் கொடுக்கணும் இல்லையா. இப்ப நம்ம பால் கொடுக்கலைன்னா அந்த குழந்தை நம்ம கிட்ட வளர முடியாது இல்லையா. அப்போ உங்க ஆத்மாக்கு சபை போஷிக்கலைன்னா அது நீங்க
பெரிய கொஸ்டின் மார்க். நீங்க யோசிங்க, ஆண்டவர்கிட்ட வந்து கேளுங்க, சரியா? அப்ப சபையில அது ஒரு முரண்பாடான விஷயம் இருக்கு. 3 விஷயம் சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ நம்ம ஐக்கியப்பட்டிருக்க வேண்டியது 3 காரியம். 1 சபையோட ஐக்கியப்பட்டிருக்கணும், 2வது தேவனுடைய வார்த்தையில வசனத்துல ஐக்கியப்பட்டிருக்கணும், 3வது தேவனோட ஐக்கியப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. அவர் பேசுற சத்தம் கேட்கணும், அவர் உணர்த்துறது நமக்கு புரியணும், என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற அந்த ஒரு கனெக்ஷன் நம்ம இருந்துகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ ரூத்துட்ட இருந்து 2வதா நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, 2வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு அவள், என் மகளே போ அப்படின்னு நகோமி சொல்றாங்க. இப்போ வயல்ல போய் கதிர்களை பொறுக்கிறதுனா என்னன்னா, நீங்க ஆத்தும ஆதாயம் செய்யணும். நீங்க இயேசுவ தெரிஞ்சிருக்கீங்க, உங்க பக்கத்துல ஒரு ஆள் இயேசு கிறிஸ்துவ தெரியாம அவங்க வந்து நரகத்துக்கு போக இருக்காங்க இல்லையா? அப்போ நீங்க வந்து இயேசு கிறிஸ்துவ தெரிவிக்கணும், எப்படியாச்சும் சொல்லணும், ஏசப்பா நல்லவர், அவர் உன் பாவத்தை சுமந்திருக்காரா, அவரால் உன் பாவத்துல இருந்து விடுதலை கொடுக்க முடியும் அப்படின்ட்டு. பழைய ஏற்பாட்டிலே ஒரு வசனம் அழகா சொல்ல, என்னன்னா, ஒரு பையன் இந்த தம்பி பாவத்துல இருக்கான்னா அது எனக்கு தெரியுது, அப்ப நான் அவனுக்கு சொல்லணும், என்ன தம்பி நீ இது பாவம் செய்யற, ஏசப்பாட்டவா, அவர் மன்னிப்பாரு, ஒரு விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லி நான் அவன்கிட்ட சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் வந்து அவன் மறிச்சானா அவனுடைய பாவம் என்ன சேராது. நான் அவன்கிட்ட சொல்லாமலே அவன் இறந்தானா அவனுடைய பாவம் என் தலையில இருக்குன்னு சொல்லியிருக்கு. நமக்கெல்லாம் தெரியாது இல்லையா? ஏன் வியாதி வருது தெரியாது, ஏன் பண செலவு வீட்டுல வருது தெரியாது. இப்படிதான் மற்றவங்களுக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிக்காம, மற்றவங்களுடைய பாவத்தை நம்ம சுட்டி காட்டாம, இப்போ இதுல சுட்டி காட்டுறதுல பெரிய விஷயம் இருக்குப்பா. இயேசு கிறிஸ்துவன் அன்பை சொல்றேன்னு சொல்லிட்டு நீ நரகத்துக்கு தான் போவேன்னு சொல்லுவாங்க. நானே பார்த்துருக்கேன். சிஎஸ்ஐ சபையில வில்லேஜ் மினிஸ்ட்ரி போகும்போது ஒரு சிலர்லாம் வந்து சொல்றதை நானே பார்த்துருக்கேன். பொன்னோபுளுடைய அம்மாலாம் அவங்க சொல்லும்போது, நீ நரகத்துக்கு போயிடுவ, இயேசு ஏத்துக்கலைன்னா நரக, இப்படியே சொல்லுவாங்க. காலில் இருக்க தூசியெல்லாம் வந்து ஏசப்பா ஏத்துக்கலன்னா வந்து காலம் அப்படியே நான் கண்ணால பார்த்துருக்கேன், தூசியை தட்டி போட்டு வரும். அடக்கடவுளே, எனக்கு அப்படி இருக்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை நம்ம எடுத்துட்டு போனோம், ஆனா நீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? அதுக்கு வேண்டி சொல்லலாம். அப்ப பாவத்தை எப்படி உணர்த்தணும்னா, நீங்க அவங்களுக்கு வேண்டி ஃபர்ஸ்ட் ஜெபிக்கணும் தனியா, அதுக்கப்புறமா ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. நீங்க தொடர்ந்து ஒரு மனுஷனுக்கு வேண்டி, இந்த தம்பி எடுத்துப்போம், இவனுக்கு வேண்டி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அவர் உங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு அந்த தம்பியோட. அந்த டைம் நீங்க வந்து உங்களுடைய அனுபவத்தையோ, நீங்க கேள்விப்பட்டதையோ, வசனத்துல உள்ளதையோ, இல்ல மிஷினரிகளை பத்தியோ ஏதோ ஒரு காரியத்தை, இந்த மாதிரி தான் தம்பி, இப்போ பாவத்துல இருந்த பிள்ளைங்களுக்கு என்னையே நீங்க எக்ஸாம்பிளா சொல்லலாம். இந்த மாதிரி இந்த 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 பிரதரும் பாவத்துல இருந்தாரு, இவரை வந்து ஆண்டவர் எடுத்து இப்போ அவருடைய பணிக்குன்னு வந்து முழுசா செலவு பண்றாரு. அப்படி இருக்கும்போது உன்னையும் கண்டிப்பா பாவத்துல இருந்து எடுத்துட்டு வர முடியும். நீ இந்த பாவத்துல இருந்தா அப்புறம் வந்து தேவனோட இருக்க முடியாது, சொர்க்கத்துல வாழ முடியாது. இந்த மாதிரி காரியத்தை நீங்க அந்த கிறிஸ்துவனுடைய அன்போட நீங்க சொல்லும் போது நிச்சயமா ஏத்துக்கிட்டு தான் ஆவாங்க. அவங்க சர்ச்சுக்கு வராங்க வரல அது வேற விஷயம், நிச்சயமா ஏத்துப்பாங்க. அதை தாண்டி உங்களுக்கு பேச சொல்றதுக்கு வந்து முடியலன்னா நீங்க சுத்தி சுவிசேஷகர்கள் இருப்பாங்க இல்லையா? இப்ப நமக்கு தெரிஞ்சிருப்பாங்க, பிரதாப் பிரதர் இங்க வந்து ரீஜா இருக்கா, இந்த மாதிரி நிறைய பேர் நம்மளை சுத்தி இருப்பாங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க. அவங்கள்ட்ட சொல்லும் போது அவங்க வந்து ஈஸியா, அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியா வரும். ஏன்னா அவங்கள அழைக்கப்பட்டதே அதுக்கு வேண்டிதான் இல்லையா? இப்ப அவங்கள்ட்ட ஈஸியா வந்து இவங்க பேசுவாங்க, பாவத்துல இருக்க பிள்ளைங்கள்ட்ட பேசி இது பண்ணுவாங்க. அப்போ நமக்கு ஏன் இப்போ அந்த கஷ்டம் எல்லாம் வருது புரியுதா? இப்போ ஜென்ம என்ன சொல்ற, மூதாதையர்கள் செஞ்ச பாவத்துல இருந்தும் வரும். அதை வந்து நம்ம முறியடிக்கணும்னா நம்ம ஐக்கியப்பட்டிருக்கணும் தேவனோட, சபையோட, தேவனுடைய வார்த்தையோட ஐக்கியப்பட்டிருக்கணும். 2வது நம்ம செய்ய வேண்டியது இப்போ வாசிச்ச வசனத்தின்படி நம்ம ஊழியம் செய்யணும், தேவனுடைய அன்பை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஹல்லேலூயா. எடுத்து சொல்லியே ஆகணும், வேற வழியே இல்லை. சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்காம இருந்தா நமக்கு ஐயோ அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒண்ணு ஏதோ வழியில வாயில சொல்லுங்க, இல்ல உங்களுடைய நடத்தையில காட்டுங்க. இவங்க அம்மாலாம் என்ன பேசினாலும் என்ன திட்டினாலும் அமைதியா இருப்பாரு, அவங்க வாழ்ந்து காட்டுறாங்க, பொறுமையா இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து குடிப்பாங்க, அதான் மாமா, தண்ணி அடிப்பாங்க, சத்தம் போடுவாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க, இவங்க பேசாம இருப்பாங்க. 6 மணி ஆயிடுச்சுன்னா தலையில துண்டு போட்டு அவங்க பாட்டுக்கு, யார் இருக்காங்க சொந்தக்காரங்களாம் வந்தாங்களா ஒன்றும் வகை வைக்க மாட்டாங்க. 6 மணி ஆயிடுச்சா தலையில ஒரு துண்டு போட்டு, அதான் முக்காடு சொல்றேன், நைட்டி போட்டிருக்கும்போது
அவங்க தலையில ஒரு துண்டை போட்டு போய் அவங்க சோத்திர பலி முட்டி போட்டு அப்படியே வாசிக்க ஆரம்பிப்பாங்க. நான் யோசிப்பேன் கல்யாணம் ஆனப்போ, என்னடா ஒரு மருமகன் வந்திருக்கேன், நம்மளை கவனிக்காம எங்க ரூமுக்கு போறாங்க பார்த்தா, நான் போறதுக்கு சொல்லவும் முடியாது, ஏன்னா அவங்க உள்ள இருப்பாங்க இல்லையா. அவங்க முடிச்சுட்டு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டேன். அவங்க எப்போ வருவாங்கன்னு யாருக்கு தெரியும். 6 மணிக்கு போனா 8 மணி ஆகும், 9 மணி ஆகும், அந்த மாதிரி இருக்கும். சரியா. சொல்லிட்டும் போக மாட்டாங்க, ஏன்னா சொன்ன நம்ம ஏதாவது பேச்சு அந்த டைமுக்கு எடுத்துருவோமா. அப்போ அவங்க அதை எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன்னா, இது ஒரு சாட்சி இல்லையா. அப்போ நாம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? சுவிசேஷத்தை இப்படியும் அறிவிக்கலாம், வாழ்ந்து காட்டி. அப்போ அதை நான் சொல்றேன். நீங்க ஏதோ ஒரு வழியில இல்ல உதவி பண்ணி ஹெல்ப் பண்ணி பண்ணலாம், இல்ல உபதேசம் பண்ணி, நிறைய வகை இருக்கு. நீங்க வாழ்ந்து காட்டுங்க. ஹல்லேலூயா. இப்ப ரெண்டாவதா ரூத்தை போல நம்ம ரூத்துட்ட இருந்து நம்ம தேவனிடத்துக்கு போறதுக்கு ஆயத்தப்படுறது கத்துக்கொள்ற விஷயம் சுவிசேஷம் அறிவிக்கிறது. மூணாவது விஷயம், இவங்க நகோமி சொல்றதுக்கு கீழ்ப்படிவாங்க. போவாசன் இடத்துல போ அப்படின்னு சொல்லும் போது 7வது வசனம் 3வது அதிகாரத்துல இருந்து, போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியா இருந்து ஒரு அம்பாரத்து அடியிலே வந்து படுத்து கொண்டான். அப்பொழுது அவள், யாரு, ரூத்து, மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்து கொண்டாள். அது அப்படியே வரும்போது அவன் முழிச்சுட்டு அவன் சொல்ற வார்த்தை, இன்னைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தமா வர வார்த்தையே இதுதான். 11வது வசனம், அப்பொழுது மகளே நீ பயப்படாத, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் அப்படின்னு. ஹல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு வர வாக்குத்தத்தமே. இதை நான் ஃபர்ஸ்ட் சொன்னீங்கன்னா நீங்க எல்லாம் அந்த வாக்குத்தத்தத்தை குறிச்சே யோசனையா இருப்பீங்களா, மெசேஜை கவனிக்க மாட்டீங்கன்னு சொல்லி தான் கடைசியா சொல்றேன். நாங்க சர்ச்சிலையும், இப்போ எங்க கிருபாசன சர்ச்சில் இருக்கவங்களுக்கு தெரியும், நான் எப்பவுமே ஆண்டவர் சபை கொடுக்குற வாக்குத்தத்தத்தை நான் லைட்டா சொல்லிட்டு போயிடுவேன். ஆனா நம்ம என்ன செய்யணுங்கிறத தான் நான் அழுத்தி சொல்லுவேன். இப்போ இது எனக்கு கொடுத்த அழைப்பின்படி நான் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன்னா வாக்குத்தத்தம் அவர் கொடுத்தாருன்னா அவர் செய்ய போறார், அதை குறித்து நம்ம இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன விசுவாசிக்கலாம், ஒரு சந்தோஷம் இருக்கலாம், அவ்வளவுதான் இல்லையா. இப்போ உங்களுக்கு கொடுக்குற விஷயம் அதான், நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் அப்படின்ட்டு கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றாரு இல்லையா. ஹல்லேலூயா. அப்போ இதை செய்யறதுக்கு தான் இந்த 3 ஸ்டெப். 3வது ஸ்டெப் என்னன்னா, போர்வையை எடுத்து காலின் கீழே இல்லையா மூடி இருக்கிற, கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்து கொண்டாள் அப்படின்ட்டு. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன 3வது ஸ்டெப். அப்போ இது நம்ம என்ன பண்ணணும், தேவனே கெதின்னு இருக்கணும், அவருடைய கால்களுக்கு கீழே, அவருடைய மறைவின் கீழே இல்லையா. 91 சங்கீதத்துல இருக்கு இல்லையா. இப்போ அவருடைய மறைவில், அப்போ நமக்கு வேற எதுவுமே தெரியாது. இப்ப போர்வை மூடி, இப்ப முக்காடு எல்லாம் போட்டிருக்கீங்க இல்லையா, இதை எடுத்து இப்படி முகத்தை மூடி போடுங்களா, வேற எதுவுமே தெரியாது. அப்போ அந்த போர்வைக்குள்ள அவருடைய காலடி கீழே படுக்கிறதுங்கிறது என்னன்னா, அவருக்குள்ள வேற எதுவுமே இல்லை. என்ன சொல்றது, உலகம், குடும்பம், நம்மளுடைய சுயம் எதுவும் இல்லாம தேவனோடு கூட இருக்கிறது தான் அந்த போர்வையை விலக்கி அந்த போர்வைக்குள்ள அவருடைய காலு கீழே நாம படுத்துக்கொள்றது. ஹல்லேலூயா. அப்போ நாம தேவனோட இந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்போட இருக்கணும். அவர் பேசுவார், அவர் தொடுவார், அவர் நிறைய காரியம் நம்ம கூடவே நடப்பார். ஒரு ஃப்ரெண்டு, ஒரு கண்ணுல பாக்குற ஒரு மனுஷன் நம்ம கூட நடக்கிற மாதிரி, நம்ம கூட பேசிட்டு, இப்ப கணவன் மனைவி எல்லாம் கல்யாணம் ஆன புதுசுல கை கோத்துட்டு நடப்பாங்க, பைக்ல ஒன்னா போவாங்க, எங்க சாப்பிட்டாலும் ஒன்னா போவாங்க இல்லையா. அதே போல இவர் நம்ம கூடயே நடப்பாரு. அதை நீங்க உணர முடியணும், நீங்க அதை வாஞ்சிக்கணும். தேவனை எப்படி பாக்குறதுன்னு சொல்லி நீங்க இங்க இருந்து யோசிக்கிறீங்க இல்லையா, உங்களுக்குள்ள இருக்காரு, நீங்க அதை உணரணும், ஃபீல் பண்ணணும். கற்பனையில வாழ்றதை பத்தி நான் சொல்லல, நிஜமாவே ஆண்டவர் இங்க இருக்காரு இல்லையா. அதை நீங்க ஃபீல் பண்ணணும். என் கையை பிடிக்கணும், என்னை தொடணும், எசப்பாவை நான் பார்க்கணும், என் கூட இருக்கணும், என் கையை பிடிச்சிட்டு நடக்கணும், அதெல்லாம் நீங்க அப்படியே ஃபீல் பண்ணணும். ஹல்லேலூயா. திரும்ப சொல்றேன், கற்பனையில இல்ல, நிஜமாவே உங்க கூட நடப்பாரு, உங்க கூட பேசுவாரு, முகமுகமா. மோசேக்கு பழைய ஏற்பாடுலயே மோசையோட முகமுகமா பேசினார்னா, புதிய ஏற்பாடுல எந்த அளவுக்கு பேசுவார்? அவருடைய குமாரனே கொடுத்துட்டாரா, அவருடைய ஆவியே கொடுத்துட்டாரா, பிதா இயேசு கிறிஸ்துக்கு சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாரா? அப்படி இருக்கும்போது நம்ம கூட முகமுகமா பேசாம எப்படி இருப்பார்? அவர் நம்மளை சிநேகிதனேன்னு சொல்றாரு இல்லையா. யூதாஸ் காட்டி கொடுக்க வந்தாலுமே அவன் யாரு? சிநேகிதன் இயேசு கிறிஸ்துவனோட. அப்போ நீங்களும் நானும் என்னதான் பாவம் செஞ்சாலும் நம்ம அவருடைய சிநேகிதர்கள், நம்மள அவர் அப்படிதான் பாக்குறாரு. நம்ம அந்த தாட்டோட, என் ஃப்ரெண்டு ஏசப்பா. குட்டி பசங்களுக்கு சுவிசேஷம் எல்லாம் சொல்லும் போது, போன வாரம் விபிஎஸ் நடந்ததுக்கு 3 நாள்
குட்டி பசங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்போது அவங்க பிடிச்சிப்பாங்க டக்குன்னு. பெரியவங்களுக்கு தான் வந்து இது கொஞ்சம் இப்போ உலகத்துல மாட்டி இருக்கனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எப்படி ஏசப்பாவோட நடக்கிறது? நீங்க வேணா உங்களுடைய சின்ன வயசுல யோசிச்சு பாருங்களேன். ஏசப்பாவை சின்ன வயசுல தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க. ஐயோ எனக்கு எதுவும் வேணாம், ஏசப்பா கூடயே போகணும். நீங்க பார்த்தெல்லாம் இருப்பீங்க கனவுல, இல்ல நேர்ல கூட கண்ணுல ஏதாச்சும் பார்த்திருப்பீங்க. இனி ஒரு மனுஷன் வழியா கூட அவர் உள்ள நம்ம கூட வந்து பேசுவார். திடீர்னு ஒரு மனுஷன் தோன்றுன மாதிரி, மனுஷன் நம்ம கூட பேசுற மாதிரி 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட நின்று பேசுவாங்க, ஏதாவது செய்வாங்க. திடீர்னு பார்த்தா காணாத போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் அனுபவங்கள் இருக்கு. அதெல்லாம் நீங்க விரும்புங்கன்னு சொல்றேன். சரியா? சும்மா இந்த டெய்லி ஒரே மாதிரி வேலையே வந்து செஞ்சுட்டு இல்லாம அந்த படத்துக்கு அடுத்த வேலையை குறித்து யோசிங்க, செய்யுங்க. அதோட கூட ஐக்கியப்படுங்க. இன்னைக்கு நம்ம ரூத்து மூலியமா கத்துக்கிற விஷயம் என்ன? முதல்ல நம்ம ஐக்கியப்படணும் இல்லையா? சபையில கிறிஸ்துவின் வார்த்தையில தேவனோட ஐக்கியப்படணும். 2வது சுவிசேஷம் அறிவிக்கணும். 3வது தேவனோட கூட நம்ம ஒப்புற வாய் இருக்கணும். வேற அவரே கதின்னு. அல்லேலூயா. ஆக்சுவலா அவரே கதின்னு இருக்கும்போது உலகம் நிந்திக்கும். யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்க? தப்பா பேசுவாங்க இல்லையா? என்ன இது, இந்த இந்த பொண்ணு வந்து இவன் இதுல இருக்கா, இவங்க வீட்டுல அவன் போற ரூம்குள்ள வந்து போறான்னு சொல்லி தப்பா பேசுவாங்க. இன்னும் சொன்னா நீங்க அதை எல்லாத்தையும் விட்டுட்டு யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, நீ ஆண்டவரோட தான் இருப்பேங்கிற அந்த ஒரு தாட்டோட இருந்தா என்ன ஆகும்? இதனுடைய முடிவுல இவங்க வம்சாவரியா தான் இஸ்ரேல் ஜனத்தை ஆளுகிற ராஜா பரப்பார் இல்லையா? ரூத்தன் வழியா தான். மோவாபிய ஸ்திரீ, மோவாப் வந்து புறஜாதியார், ஆனாலும் ஏன் சேர்த்துக்கிறாருன்னா இவங்கள்ட்ட இருந்த இந்த தன்மை தான். நம்மளும் மாறுவோம், ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமா ஒருத்தரையும் கைவிட மாட்டார். இன்னைக்கு ஜெபத்துல நிறைய பேரோட பேசியிருப்பார் இல்லையா? ஒரு சிலர்லாம் பிள்ளைங்களுக்கு வேண்டி ஜெபிச்சுட்டு இருக்கேன், வேலைக்கு வேண்டி வேலை கிடைக்கும்னு சொல்லி இருந்தாரு. அதே மாதிரி நிறைய காரியங்கள் வந்து பேசியிருந்தார். நீங்க உணர்ந்திருப்பீங்க. நிச்சயமா நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் உங்களோட கூட இன்னும் அதிக காரியங்களை செய்வார். இன்னைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நீங்க நினைக்கிறத அவர் வந்து செஞ்சு முடிப்பார். ஓகே, நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக.